வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றிணைஞ்சிட்டாங்க. 90% பணியெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி சசிகலா நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. சீரியஸாகவே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வெண்மதி இவங்கெல்லாம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நிற்கிறவங்க ரியாக்ஷன் கொடுக்குறனால காமெடியாக போயிட்டுச்சு. இப்போ 10% தான் இணைக்க வேண்டியது இருக்குது. அது சுற்றுப்பயணம் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டேன். ஸோ எல்லாருமே ஒன்றிணையத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிச்சுட்டாங்கன்ற மாதிரி பரபரப்பாக வந்து சசிகலா சொன்னதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் அமைச்சர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பீதியில் தான் இருக்காங்க. ஒரு 7 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சிக்கல இருக்காங்க. ஸோ அவங்களாம் எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றோன்னு நம்பிக்கை தான் இருக்காங்க. ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படியே மௌனமாக இருக்க பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்வாங்கிறதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா முழு விதமாக வந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரி அதிமுக தோல்விக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ இந்த கொடநாடு விஷயத்தில் இந்த ஒரு வழக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக மிரட்டிட்டு இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டும் சசிகலா வச்சிருக்காங்க. ஓபிஎஸும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒரு டெல்லி சிக்னல் கொடுத்துட்டாங்க. சசிகலாவோட இணையத்துக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா பணிகளில் வந்து ஈடுபட்டுக்கதா சொல்றாங்க. இப்படி ஈடுபடுறதால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால தான் சசிகலா பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே வந்து நிர்வாகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதான் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட வந்து டெல்டா பகுதியை சேர்ந்த நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த வைத்தியலிங்கம் எடப்பாடி அணியோட இணைய போறான்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டுச்சு. அப்படி எடப்பாடி அணியில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இணைஞ்சாலுமே அது எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க. ஏன்னா டெல்டா பகுதியில் ஆட்களை நியமிச்சிட்டாரு. இப்போ மாவட்ட செயலர் அவர் கீழே இருக்க நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நியமிச்சிட்டாரு. இப்போ வைத்தியலிங்கம் திருப்பி வரும்போது அவர் மாவட்ட செயலர் பத்திரம் கீழே இருக்க பதவியெல்லாம் வந்து எல்லாரையும் மாற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். வைத்தியலிங்கம் மாற்றுவார். அப்போ அதிருப்தியை திருப்பியும் எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு தான் ஆபத்து. ஸோ இப்போ வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா சசிகலாக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராருன்னா சசிகலா தான் திருப்பி தலைமைக்கு வரப்போகிறதா வந்து தகவல் வெளியிட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்னதான் டெல்லியை போய் கெஞ்சிராலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து மோடி வந்து இந்த கூட்டணி விஷயமா பேசும்போது அமித்ஷா கூட சொல்லியிருந்தார், கதவுல இன்னும் திறந்து தான் இருக்குது, கூட்டணி கதவு எப்போ வேணும் வரலான்ற மாதிரி. ஸோ மோடி ஒரு கெடு வச்சிருந்தாரு. இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஜ் ஏறுவேன், என் கூட ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டென்ஷனை வெளிப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே மகாராஷ்டிரா பக்கம்லாம் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது தான் அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலை உண்டாக்கணும். இந்த கலாச்சார விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் ஜனாதிபதியெல்லாம் சந்திக்கப்படுறதா வந்து ஒரு தகவல் எழுந்துச்சு. பட் உண்மையிலே கெஞ்சுறது தான் போகிறாரு. அவர் வழக்கெல்லாம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக பயந்துட்டு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட்டு டெல்லியை அனுப்பி விட்றாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கசிஞ்சிருக்கு. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் சசிகலாவோட இணையத்துக்கான வேலைகளில் பணிகளில் வந்து தீவிரமாக இறங்கியிருக்காரு. இந்த 90% பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றைய சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னு சசிகலா சொன்னது பொதுக்குழு நடத்துறதுக்கோன்ற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது வழக்கில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்த சசிகலா திட்டமிட்டிருக்காங்களோன்ற மாதிரி வந்து கட்சியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்கிறது 3000 பேர். அவங்ககிட்ட பேசுகிற பெரிய விஷயமே கிடையாது. சசிகலா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. திவாகர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 4-5 முன்னாள் அமைச்சர்கள் சீனியர்கள் இருக்கதா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கிருச்சு. எடப்பாடி பழனிசாமி ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுத்து தான் எல்லாரையும் தக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தக்க வைக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.